ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட் எக்ஸ்பிரஸ். நம்மளுடைய சிஎம் இன்றைக்கி சூப்பரான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு உத்தரவு. இது பலரும் பல சமயம் வேண்டி கேட்டுக்கிட்ட நிறையா டைம் மனுவெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு திட்டத்தை தான் இப்போது அதை புதுப்பிச்சு சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. எதை வந்து புதுப்பிச்சு சீரமைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகம். இந்த அம்மா உணவகம் வெறும் பேர் மட்டும் இல்லைங்க. இதை வந்து எமோஷ்னலி கனெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள், டெய்லியும் வேலைக்கு போகக்கூடிய அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாருமே வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா காலையில் வந்து வந்தம்மா 2 இட்லி சாப்பிட்டம்மா அப்படின்ற மாதிரி செம்ம சூப்பராக வந்து சாப்பாடு எல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இது வந்து மலிவு விலை உணவகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் தரமான உணவகமாக இருந்துச்சு. இட்லி எல்லாம் ரூ. 1க்கு தருவாங்க. அதேபோல் சாதம் வகையெல்லாம் ரூ. 5 ரூ. 10 அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த உணவகங்களை புதுப்பிச்சு சீரமைக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் தற்போது இப்போ வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி மூலமாக 383 அம்மா உணவகங்களும், மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள் மூலமாக 237 அம்மா உணவகங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சமீப காலங்களில் இந்த உணவகத்தில் அளிக்கப்படுற உணவு வகைகளுடைய தரம், அப்புறம் அதோட சுவையெல்லாம் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய அரசு துறை செயல்பாடுகளுடன் கலந்து ஆலோசித்து அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் வந்து மேம்படுத்தி தர முடியும். சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யுமாறும், சுவையோடு கூடிய தரமான உணவு வகைகளை நன்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் ஆணையிட்டிருக்காரு. இந்த மறுசீரமைப்பிற்கும் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கும் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுடைய பொது நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க திருப்பியும் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு போல். எந்த ஆட்சியில் வந்து கொண்டு வந்தால் என்ன, மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட நலத்திட்டம்னா அது தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு ஏற்ற மாதிரி இது வெறும் பேச்சு மட்டும் கிடையாது, வார்த்தை மட்டும் கிடையாது, செயல் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். ஸோ நிறைய பேர் இதனால் பயனடைய போகிறாங்க. தேங்க்யூ. நீங்களும் பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.